கண்ணீர் வருதுங்க. அவர் பாட்டுக்கு எதை பார்த்தாலும் ஒரு இதான மாதிரியே இருக்காரு. சும்மா ஒரு மனுஷன் நம்ம அது 1000 பேர் சொல்லுவாங்க. அது கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. என் ஜலத்துக்கெல்லாம் பறி கொடுத்துருக்கேன், போட்டாவை கட்டி பிடிச்சி அழுகுறாரு, நம்மளையும் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. இப்படி இருக்கிற மனுஷன்கிட்ட ஒரு தவறான நோக்கத்தில் நம்ம எதை வச்சு பேசணும்? போட்டா கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. ஒரு 1/4 மணி நேரம் போட்டாவை கொடுக்க மாட்டேன்ட்டார். முடியாத சூழ்நிலை காலை கூட வேலை பிடிக்கும் அந்த மாதிரி சொல்லுவேன். ஐயோ நான் அந்த வேலையே வேண்டாம், கம்பெனி உட்காருன்னு நான் உட்கார வச்சுட்டு இன்னும் அவர் சாப்பிடல சொல்லப்போன்னு நேற்று ஃபுல்லாக சாப்பிடல. அப்புறம் நான் தகுதின்னு சொல்லிட்டு வந்தேன். பறி கொடுத்தது நான், நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருக்கும். அதாவது அவர் என்ன நினைக்கிறாரு, என் செல்லத்துக்கெல்லாம் இழந்துட்டேன், அதுதான் அவர் இன்னும் மனநிலை இருந்து வெளியே வருது. உண்மைதான். இப்போ அந்த பையனுக்கு என்ன தெரியும், அவன் விஜய் ரசிகருங்கிறான், இதுலேயே இருக்க வேண்டாம், உங்களுக்கு நாடே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் வெளியே வாங்க, நான் தைரியம் கொடுக்கும். நான் இவங்க குற்றவாளி அவங்க குற்றவாளின்னு அந்த வார்த்தைக்கு வரல. எல்லாம் நல்ல மனுஷனுங்க, இன்னமேலும் இந்த தவறுகள் வரக்கூடாது. அவனுக்கு என்ன தெரியும், நான் விஜய் ரசிகருங்கிறேன். அவன் இன்னும் 10-15 வருஷம் போய் ஓட்டு வரும், நான் இப்போயே விஜய் ரசிகருங்கிறேன். அப்போ நம்மளவே நம்ம பிள்ளைய வருஷம் மாற வச்சிருச்சா இல்லையா? அந்த ஆறுதல் விஜய்க்கு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். எங்கள் ஆறுதல் இருக்கும், பயப்பட வேண்டாம், மனசை விட்டு இதுலேருந்து வெளியே வாங்க, இதிலிருந்து மீண்டு வாங்க. கண்ணீர் வருதுங்க. அவர் பாட்டுக்கு எதை பார்த்தாலும் ஒரு இதான மாதிரியே இருக்காரு. சும்மா ஒரு மனுஷன் நம்ம அது 1000 பேர் சொல்லுவாங்க. கண்ணீர் அவர் பாட்டு கடை சம்மந்தமெல்லாம் பண்ணிடுவாங்க. சில விஷயம் அவர்னால அதையும் சில விஷயம்னால அங்கே வர முடியல, சில ரூம் கிடைக்கல, பல விஷயம் உங்களை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு கிடைக்கல, அந்த விஷயமெல்லாம் சொன்னார். பரவாயில்ல, அதனால தான் உங்களை வர வச்சேன், இல்லாட்டி நானும் வரலன்னா எனக்கு கரெக்டான இது கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்து சொன்னார். பரவாயில்ல, தப்பு இல்லை, இனிமேல் இந்த இதிலிருந்து நீங்கள் எந்திரிச்சு வாங்கன்னு சொன்ன பதில் என் பதில். வேற ஏதோ இன்சூரன்ஸ் சம்பந்தமா வேற என்ன போட்டுருக்காரு? குடும்பத்துக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேர்த்துக்கும் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு. அடுத்து அந்த ஃபேமிலிக்கு மாதம் 5 ரூபா அது அக்கௌண்ட்ல ஏறிக்கும். மற்ற படிப்பு செலவு போக்குவரத்து எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அந்த இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அவருக்கு ஆதரவு சொல்லி அவரே எழுப்பணும். வரட்டும், போகணும், தப்பு கிடையாது. இளைய தலைமுறை துடிச்சுக்கிட்டு இருக்குது, வரட்டும். அவரும் நாளைக்கு என்னத்தை சாதிக்க போகிறார் நாட்டில்? இன்னைக்கு நாளைக்கு போனால் நாளைக்கு நாளானிக்கு போனால் வரட்டும்ப்பா, என்ன மோசமாக போகுது?